திருச்சிற்றம்பலம். ராசாங்க சமயம் சண்டமாருதம் சோமசுந்தர நாயக்கர் வரலாறு எழுதி ஒளிவடிவம் தந்திருப்பவர் செந்தமிழ் அரசு கி. சிவகுமார் அவர்கள். பாகம் 6. திருச்சிற்றம்பலம். ராசாங்க சமயம். அரசரும் சுவாமிஜியும் நாயக்கரிடமிருந்து காகத்தின் கதை பற்றி தெரிந்து கொள்ள மிக்க ஆர்வம் காட்டினார்கள். நாயக்கர் சற்று புன்னகைத்தபடி தொடர்ந்தார். கடலில் கப்பல் செல்லுகின்ற பொழுது மேல் தளத்தில் ஒரு காகம் இருந்தது. அது சற்று பறந்து போய்விட்டு மீண்டும் வருவோம் என்று கப்பலை விட்டு கிளம்பி போயிற்று. நீண்ட நேரம் கழித்து அது தான் கப்பலை விட்ட இடத்திற்கு திரும்ப வந்தபோது கப்பலும் நீங்கி வெகு தூரம் போய்விட்டது. கப்பலை எந்த இடத்தில் விட்டோம் என்று காக்கை குழம்பி போய் நடுக்கடலில் சுற்றி சுற்றி பறந்து செத்து விழுந்ததாம். அதுபோல் சொற்பொழிவாளர்கள் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அடுத்த செய்திக்கு சென்று அது தொடர்பாக சுற்றிவிட்டு மீண்டும் ஆரம்ப இடத்திற்கு வரலாம் என்றால் எந்த இடத்தில் விட்டோம் என்பது குழம்பி போய்விடுவார்கள் என்று நாயக்கர் கூறி முடித்ததும், ஓ, இது நீண்ட நேரம் சொற்பொழி செய்கிறவர்களுக்கு பொருந்தும், அதனால்தான் பெரும்பாலானார் கையில் குறிப்பு வைத்துக் கொள்கின்றார்கள் என்று அரசர் விளக்க எஸ் எஸ் என்று சுவாமிஜி ஆமோதித்தார். நாயக்கர் மீண்டும் தொடர்ந்தார். சுத்தம் என்ற சொல் தூய்மை என்கின்ற பொருளில் உலகியலில் கையாளப்பட்டு வருகிறது. ஆனால் அதை சான்றோர்கள், குறிப்பாக தர்க்கவாதிகள், அந்த பொருளில் பயன்படுத்துவதில்லை. அவர்கள் சுத்தம் என்பதற்கு இதுவரை இருந்தது இப்போது இல்லை என்ற பொருளில்தான் பயன்படுத்தினார்கள் என்று முடிப்பதற்கு முன், அற்புதம், இதுவரை இது நான் கேள்விப்பட்டதில்லை என்று தன் வியப்பை வெளிப்படுத்தினார் அரசர். கையோடு சுவாமிஜிக்கு விளக்கமும் செய்து வைத்தார். சுவாமிஜியின் முகமும் மலர்ந்தது. தொடர்ந்தார் நாயக்கர். சுத்தம் என்பதற்கு இப்பொருள் கொள்ளுகின்ற பொழுது சுத்த அத்துவிதம் என்பதற்கு புதிய பொருள் பிறக்கிறது. இதுவரை சொல்லி வந்த அர்த்தங்கள் இப்போது இல்லை. இது புதுமையான பொருள் கொண்ட அத்துவிதம் என்ற நிலையில் இதனை சுத்தாத்துவிதம் என்று சைவ பேரறிஞர்கள் இத்தத்துவத்தை பெயரிட்டார்கள் என்று கூறி நாயக்கர் நிறுத்தியதும் ஒரு நிமிடம் அரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். மொழிபெயர்க்க மறந்த நிலையில் அவர் சைவத்தின் மலை உயரம் அன்பை எண்ணி வியந்து கொண்டிருந்தார். யுவர் ஹைனஸ் என்று சுவாமிஜி அழைத்ததும் தான் அரசரால் மீண்டு வர முடிந்தது. சைவ சமய ஞானிகளின் ஒப்புயர்வு இல்லா கொள்கை விளக்கங்கள் வேறு எந்த சமயத்திலும் காணப்பெறாத வளம் என்பதை உணர்கிற போது அரசருக்கு பெருமிதம் மிகுந்து தோன்றியது. அதனால் அரசர் நாயக்கர் கூறிய செய்திகளை மொழிபெயர்த்த பின் தன் கருத்துக்களையும் சுவாமிஜியிடம் பதிவு செய்தார். நாயக்கரே மீண்டும் தொடர்ந்தார். இனி நம் முதல் கேள்வி, எது அனாதி, வேதங்களா இறைவனா என்பதுதான். உலக ஒழுக்கங்களுக்கான அறங்களை போதிக்க வேண்டிய இன்றியமையாமை இறைவருக்கு இருந்தது. உயிர்கள் பொதுவாக ஒழுக வேண்டிய அறங்களாகவும் அவ்வரங்கள் பின்பற்றப்படாத போது நிகழ்கின்ற விளைவுகளாகவும் தொகுத்து இறைவன் உயிர்களுக்கு வழங்குகின்றான். இந்த கட்டத்தில் தான் அவன் உருவம் கொள்ள வேண்டியதற்கான சூழ்நிலை உருவாகிறது. காரணம், இவை குரு சீடன் என்கின்ற முறையில் உபதேசிக்கப்படுகின்றவையாக விநியோகம் நிகழ்கின்றது. உயிர்கள் பால் வைத்த கருணையினால் சிவமே பரவெளியிலிருந்து பரசிவ நிலையிலிருந்து ஆதிசிவ நிலைக்கு வருகின்றான். அவனே தன் ஆதிசக்தியை தம் ஞானத்தால் தூண்டுகின்றான். நாதமெனும் தத்துவம் பிறக்கிறது. பின் ஆதிசக்தியை தம் கிரியையால் தூண்டுகின்றான். விந்து பிறக்கின்றது. எனவே ஒலி உலகம் சூக்கும நிலையில் சிவத்தால் உருவாக்கப்பெற்ற பிறகே அது உலகோர் பயன்பெறுமாறு ஓசை உலகமாகிறது. சிவம் நுட்பமாக தூண்டிய ஒலியே ஞானிகள் சிந்தையில் உபதேசமாகிறது. உலகத்தார்க்கு அந்நிலையில் அவை பயன்பெறா. எனவே ஒலி ஓசையாகிறது, நாதம் வேதமாகிறது. இதுவே நம் சைவ சமய கொள்கையும் ஆகிறது என்று கூறி முடித்தார் நாயக்கர். தம்மை மறந்து அரசரும் சுவாமிஜியும் எழுந்து நின்று உற்சாகமாக கரவொலி எழுப்பினார்கள். மகிழ்ச்சியோடு அரசர் எழுந்து நின்ற நாயக்கரை ஆறத் தழுவினார். பின்னர் சுவாமிஜி நாயக்கர் கரங்களை குலுக்கி மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த அற்புதமான தத்துவ உண்மைகள் நம் இந்திய நாட்டின் சொத்து. மிஸ்டர் நாயக்கர், சிகாகோவிற்கு நான் செல்வதற்கு முன் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்குமானால் சைவ சித்தாந்தமே அன்றைய தினம் நான் செய்த உரையில் இன்றியமையாத இடம் பெற்றிருக்கும். அரசருக்கு நான் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முழுமையான தத்துவம் என் இந்திய நாட்டின் உரிமை என்பதில் எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது என்று சுவாமிஜி
தம் மகிழ்ச்சியை உள்ளபூர்வமாக தெரிவித்தார். நாயக்கர் அரசரின் கண்களில் தெரிந்த ஆனந்த துளிகளை கவனிக்க தவறவில்லை. அந்த கண்களில் தெரிந்த செய்தி அவருக்கும் புரிந்தது. நம் சமய உண்மையை இந்த மாமனிதருக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்கின்ற தம் நம்பிக்கை பொய்த்து போகாமல் நிறைவேற்றி காட்டிய நாயக்கருக்கு 1 கோடி நன்றிகளை அக்கண்கள் தெரிவித்தன. அரசரின் மொழிகள் தெரிவித்த மகிழ்ச்சியை விட விழிகள் தெரிவித்தவையே அதிகம். நாயக்கர் தாம் விடைபெற்றுக் கொள்ள விரும்புவதை சூசகமாக தெரிவித்தார். அரசர் உடனே, நாம் ஒரு சிறு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம், சுவாமிஜியோடு அந்த எளிய விருந்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்த வேண்டுகோளை மறுக்க இயலவில்லை நாயக்கரார். அன்று இரவு நீண்ட நேரம் உறக்கம் வரவில்லை அரசருக்கு. சுவாமிஜியுடன் சந்தித்த சந்திப்பு திரும்ப திரும்ப அவருடைய நினைவுகளில் வலம் வந்து கொண்டிருந்தன. தாம் ஏற்பாடு செய்திருந்த இந்த சந்திப்பின் அருள் நோக்கம் என்ன? எதேச்சையாக நிகழ்ந்த ஒன்றா அல்லது திருவருளின் திட்டமிடப்பட்ட ஏற்பாடா? இவ்வாறு பலவிதமாக எண்ணிக்கொண்டிருந்தார். சிகாகோ சென்று வந்த பிறகு சுவாமிஜியின் தாக்கம் தேசம் முழுவதும் பரவி இருந்தது. அதற்கு மதராஸ் மாகாணமும் விளக்கல்ல. சுவாமி விவேகானந்தர் புகழோடு அவர் ஆற்றிய உரையும் பிரபலமாகியிருந்தது. அந்நாளில் வேதாந்த கொள்கையும் துறவுமே பரபிரம்மத்தை அடைதற்குரிய சாத்தியக்கூறுகளாக மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பித்தன. அப்போதுதான் சுவாமிஜியோடு நாயக்கரை சந்திக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அரசருக்கு உதித்தது. நாயக்கரின் கொள்கைகள் சுவாமிஜியை தாக்குமா அல்லது சுவாமிஜியின் கொள்கை பலம் நாயக்கருக்கு சவாலாக விளங்குமா என்று தெரிந்து கொள்ள அரசருக்கு ஆவலாக இருந்தது. தமிழகத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் சைவ சமய அரசாங்கம் சுவாமி விவேகானந்தர் படையெடுப்பிற்கு பிறகு தாக்கு பிடிக்குமா என்றுதான் அரசர் அறிந்து கொள்ள விரும்பினார். ஆனால் இந்த சந்திப்பிற்கு பிறகு அரசருடைய ஐயம் முழுவதுமாக நீங்கிற்று. நாயக்கர் உள்ளவரை இந்த தமிழகத்தில் வேறு கொள்கைகள் தலை தூக்குவது என்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று சத்தியமாக நம்பினார். அந்த நம்பிக்கையின் உண்மை நாளடைவில் தெரிந்தது. நாடு முழுவதும் பரவ ஆரம்பித்த வேதாந்த கொள்கைகள் தமிழகத்தை பொறுத்தவரை எடுபடாமலே போயின. நால்வர் நற்றமிழ் நாடு முழுவதும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் வலம் வந்தன. நாயக்கரின் அசைக்க முடியாத சைவ சமய பிடிப்பும் தளராத உழைப்பும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவத்தின் தன்னிய திருவருளுமே அதை சாதித்தது என்பதை கூறவும் வேண்டுமோ? புரசை பகுதியிலே அமைந்த அந்த திருக்கோயிலில் நாயக்கர் நால்வர் பற்றி பேச வருகிறார் என்று தெரிந்ததும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சைவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் அம்மாலை நேரத்தில் கூட ஆரம்பித்திருந்தார்கள். சுவாமிஜியுடன் நாயக்கர் சந்திப்பு மிக ரகசியமாக நிகழ்ந்திருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து யாவருக்கும் தெரிந்த ரகசியமாகிவிட்டது. அவரவருக்கு தெரிந்த விதத்திலே அதற்கு சாயம் பூச ஆரம்பித்து விட்டார்கள். சுவாமிஜிக்கும் நாயக்கருக்கும் ஒரு கட்டத்தில் வார்த்தை தடிச்சு விட்டுதாமே என்று தன்போக்குக்கு ஒருவர் திரித்துவிட, அரசர் மட்டும் அங்கே சமயம் பார்த்து தடுத்திராவிட்டால் பெரிய மனக்கசப்பான நிகழ்வு நிகழ்ந்திருக்கும் என்று மற்றவர் தம் கற்பனையை கலந்து விட்டார். இதெல்லாம் விட இன்னும் சிலர் சொல்லி கொண்டு தான் வேடிக்கை. இந்த சுவாமிஜி நாயக்கர் சந்திப்பெல்லாம் வெறும் கற்பனை ஐயா. சுவாமிஜி வெளிநாடு போய் வந்தவர். வெள்ளைக்காரனே மூக்கு மேலே விரலை வச்சாங்கிற போது அவரை வெல்ல இங்கே யாருக்கையா முடியும்? அரசருக்கு வேறு வேலை இல்லையா என்ன? நாயக்கர் முரட்டு சுபாவம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நிச்சயமாக அவர் சாமிஜியை சந்திக்க நாயக்கரை ஏற்பாடு செய்திருப்பாருங்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்றும் பேசி வந்தார்கள். எது எப்படியோ அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி தனக்கு தெரியாததை தெரியாது என்று சொல்லுகிற பெருந்தன்மையாளர்களை காண்பது கடினமாகவே இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் நாயக்கர் எங்கு போனாலும் அவரை பார்ப்பதற்கென்றே ஒரு கூட்டம் வர ஆரம்பித்தது. நாயக்கர் எப்போதும் தன் பேச்சு துவங்கிவிட்டால் கூட்டத்தின் கவனம் முழுவதும் தன் மீது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். சிதறிய கவனம் சிறந்த கருத்துக்களை சிந்தையில் சேர்க்க இயலாமல் செய்யும். அதனால் தம்மை பார்க்க மட்டும் வருகின்ற கூட்டத்தை அவர் விரும்புவதில்லை. ஆனால் நடப்பதோ வேறு. அவரை பார்ப்பதற்காக என்றே வருகிற கூட்டம் அவருடைய பேச்சை 5 நிமிடம் தொடர்ந்து கேட்டாலோ அதில் ஆர்வம் எழ தொடர்ந்து கேட்க அமர்ந்து விடுவார்கள். சிலரோ வாசலில் மறித்து தாங்கள் சுவாமிஜியை சந்தித்தாக சொல்லுகிறார்கள், உண்மையா என்று விலகுவார்கள். அதனால் அன்றைய தினம் புரசை கோயிலுக்கு முன் வாசல் வழியாக வருவதை தவிர்த்து அருகில் இருந்த ஒரு சந்தில் நுழைந்து பக்கவாசல் வழியாக சன்னதிக்கு சென்றார் நாயக்கர். சன்னதியில் குருக்களுக்கு பதிலாக ஒரு சிறுவன் கற்பூர தட்டோடு நின்று கொண்டிருந்தான்.
அங்கே இருந்த கோயில் ட்ரஸ்டி நாயக்கரை பார்த்ததும் வரவேற்றார். ஐயா வாங்க வாங்க என்றவர், தம்பி ஐயாவுக்கு தீபாராதனை செய்து வைப்பா என்று உத்தரவிட்டார். தொடர்ந்து பெரிய குருக்கள் அவசரமாக வெளியூர் போயிட்டார், பையனை அனுப்பிச்சிருக்கார் என்றார். அந்த சிறுவனும் ஈஸ்வரனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டிவிட்டு வெளியே வந்து முதலில் ட்ரஸ்டிக்கு காட்டினான். அப்போது நாயக்கருக்கு துடுக்கென்று பதறம் பண்ணும் ஒரு செயல் நிகழ்ந்தது. ட்ரஸ்டி ஒரு கையால் ஆரத்தியை ஒற்றிவிட்டு ஒரு கரம் நீட்டி திருநீர் வாங்கினார். பின் சிறுவன் நாயக்கருக்கு காட்ட நாயக்கர் பயபக்தியோடு கற்பூர சோதியை இருகரம் ஒற்றிய பின் இடக்கரம் மேல் வலக்கரம் பதிய நீர் பெற்று கொண்டார், இட்டுக்கொண்டார். தொடர்ந்து சந்நிதியை வலம் வர ஆரம்பித்த போது நாயக்கர் தயங்காமல் ட்ரஸ்டியை கேட்டார், என்ன நீரை ஒரு கையால் வாங்குகிறீர்களே என்று கேட்டார். கொடுத்தது சின்ன பையன்தானே என்று தம் செயலை நியாயப்படுத்தினார் ட்ரஸ்டி. நாயக்கர் பதில் பேசவில்லை. அவருக்கு கோபம் முறுக்கேறியது. வலவாக வரும்போது பிள்ளையார் சந்நிதியில் யாரோ ஊதுவத்திகளை ஏற்றி வைத்திருந்தார்கள். அதில் ஒன்றை நாயக்கர் உருவினார். முன்னே சென்று கொண்டிருந்த ட்ரஸ்டியின் முழங்கையில் தீண்டினார். என்று துள்ளி குதித்தார் ட்ரஸ்டி. நாயக்கரே என்ன செஞ்சீங்க நீங்க என்று அலறினார். ஒன்றுமில்லையா, ஊதுபத்தி சந்நிதியில் கடந்தது, அதை எடுத்தபடி வந்தேன், தங்கள் கையில் வைத்தேன். அது சரி, ஊதுவத்தி சிறு நெருப்பு தானே, அதற்கா இப்படி என்று கேட்டார். ட்ரஸ்டியோ அது எப்படி, சிறுசா இருந்தாலும் நெருப்பு நெருப்பு தானே என்று கூற சற்றும் தாமதியாமல் நாயக்கர் உடனே சிறுவன் கொடுத்தாலும் திருநீரு திருநீரு தானே என்று கூறி ஊதுவத்தியை ஓரமாக போட்டபடி தன் வளத்தை தொடர்ந்தார். வாயடைத்து போன ட்ரஸ்டி தன் தவறை உணர்ந்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். திருநீற்றின் பெருமையை நாயக்கர் பறைசாற்றிய மற்றொரு சம்பவமும் பரவலாக பேசப்பட்டது அக்காலத்தில். ஒரு சமயம் நாயக்கர் வடசென்னையில் திரிஞான சம்பந்தரே அருட்குரு என்ற தலைப்பில் மிகச்சிறப்பாக பேசினார்கள். கேட்பவர்கள் மயங்கி தம்பசம் இழந்து கண்ணீர் பெருக்கி கரைந்து நின்றார்கள். சொற்பொழிவின் நிறைவை நெருங்குகின்ற பொழுது சில இளைஞர்கள் கூட்டத்தின் முன்பகுதியில் எழுந்து நின்றார்கள். சற்று முரட்டு சுபாவத்தோடு காணப்பெற்ற அவர்களில் யாரும் சைவ நெறியின்பால் ஈர்ப்பு கொண்டவராக தெரியவில்லை. யாரும் திருநீரும் அணிந்திருக்கவில்லை. தம்மை தடுக்க முயன்றவரை கவனியாதபடி நாயக்கரிடம் அவர்கள், எங்களுக்கு ஒரு சந்தேகம், தீர்த்து வைக்க வேண்டும் என்று உரத்த குரலில் என்று கேட்டார்கள். நாயக்கர் அவர்களை கூர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் தெரிந்த கம்பீரம் இளைஞர்களை சற்று தயங்க வைத்தது. அவர்களில் ஒருவன் கேட்டான், தங்கள் சொற்பொழிவு முழுவதும் கேட்டு வருகிறோம், ஒரு ஐயப்பாடு தெளிவிக்க முடியுமா என்றான். எல்லாரும் உட்காரு உட்காரு என்ற போது நாயக்கர் அவர்களை அமைதிப்படுத்தினார். பின் ஐயம் வருவது நன்றுதான், ஏனெனில் அறிவு செயல்படுகிறது என்பதற்கான அடையாளம் தானே அது என்றார். நாயக்கரின் திடமான பதில் அவனை தயங்கச் செய்தது. மற்றொருவன் தொடர்ந்தான், மதுரையில் பாண்டிய மன்னனின் சுரநோய் திருஞான சம்பந்தர் தீர்த்து வைத்தார் என்று விளக்கினீர்கள் என்று கூறி நிறுத்தினான். நாயக்கர் ஏதும் பேசாமல் என்றார். இதற்குள் அவர்களை சுற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அங்கே விரைந்து வந்து, ஐயா ஏதாவது பிரச்சனையா என்றார்கள். நாயக்கர் அவர்களை சைகையால் சமிக்கை செய்து சற்று பொறுக்குமாறு வேண்டினார். அந்த இளைஞன் மீண்டும் தொடர்ந்தான், பாண்டிய மன்னனுக்கு சுரநோயை பாடல் பாடி தீர்த்தார் என்றீர்கள் என்றான். உடனே நாயக்கர், என்ன பாடல் என்று உனக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்க கூட்டத்தில் அருகில் இருந்தவர்கள், மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று இணைந்து ஒலித்தார்கள். இளைஞன் தொடர்ந்தான், அந்த பதிகத்தை பாடியபடி நீரு பூசினார் என்கின்றீர்கள். நாயக்கர் சிரசை அசைத்தார். அதுக்கு என்ன இப்ப என்ற பாவனையில் இருந்தது. அது எங்களுக்கு வந்த சந்தேகம், பதிகம் பாடியதால் சுரம் நீங்கிற்றா, இல்லை திருநீறு பூசியதால் நீங்கிற்றா, ஏதாவது ஒன்று மட்டும் சாதனமாக செய்திருக்கலாமே, ஏன் இரண்டையும் செய்தார் என்பதுதான் என்று கூறி நிறுத்தினார். சுற்றி இருந்தவர் திகைத்தனர். ஆம், கேள்வியில் நியாயம் இருப்பது போல இருக்கிறதே என்றும் எண்ணினார். இதற்கு நாயக்கர் என்ன கூறப் போகிறார் என்று அவரையே பார்த்தபடி இருந்தார்கள். நாயக்கர் முகத்தில் திடீரென ஒரு புன்னகை மலர ஆரம்பித்தது. இதுதான் உங்கள் ஐயமா என்று கேட்க, அவனோ ஆமையா, எங்கள் எல்லோர் ஐயமும் அதுதான் என்றான் சற்று தைரியம் வரவழைத்து. சொல்லுகிறேன், பல நாட்களாக நான் இந்த வரலாற்றை கூறி வந்திருக்கிறேன். யாருக்கும் தோன்றாத சிறந்த ஐயம் உங்களுக்கு தோன்றியது குறித்த மகிழ்ச்சி தம்பி என்றவர், தம்பிகளே, நீங்கள் திரு ஆலவாய் எனும் திருமுறை சிறப்பு பெயர் பெற்ற மதுரை நகரில் சொக்கநாதர் திருக்கோயில் சென்றிருக்கின்றீர்களா என்று கேட்டார்.
அவர்கள் இல்லை என்று தலையசைத்தார்கள். வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த முறை நிச்சயமாக செல்லுங்கள். அங்கே பொற்றாமரை குளம் தாண்டி அம்பாள் சன்னதி கடந்து சுவாமி சன்னதிக்கு செல்லும் வழியில் மாடத்தில் திருநீர் இருக்கும். அது சிறப்பானது என்று யாவரும் எடுத்து இட்டுக்கொள்வார்கள். அந்த திருநீற்றுக்கு என்ன சிறப்புன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டு நிறுத்த எல்லோரும் வாயடைத்து பேசாமல் நின்றார்கள். நாயக்கர் தொடர்ந்தார். சொல்கிறேன், அது ஆலவாய் கோயில் மடப்பள்ளி சாம்பல் என்று கூறி சற்று தாமதித்தார். பின் தொடர்ந்தார். சமணர்கள் முன்பாக பாண்டியனுக்கு சுரநோய் தீர திருநீர் எடுக்க முயன்ற திருஞான சம்பந்தரை கடிந்து பேசினார்கள் சமணர்கள். எம் அரசர் இன்னும் சமணரே, நீவிரிடும் சாம்பல் எங்களுக்கு முட்டு என்று அறிவீரோ? அதை இட யாம் அனுமதியோம் என்று கூக்கரிலிட்டனர். செய்வதறியாது திகைத்தனர் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். ஆனால் திருஞான குழந்தையோ சற்றும் தாமதியாது, எமக்கு சமையலறை சாம்பரை பயன்படுத்த அனுமதி உண்டல்லவா என்று கேட்க அவர்கள் பதில் கூற இயலவில்லை. அரசன் உடனே அதில் ஒன்று முட்டு இல்லை என்று வாய் திறக்க, சம்பந்தரோ ஆலவாய் திருக்கோயில் மடப்பள்ளி சாம்பரை கொண்டு வர வேண்டும் என்று அரசியாரிடம் விண்ணப்பிக்க அது வந்து சேர்ந்தது. அதையே அரசன் திருமேனியில் பூசினார் திருஞான சம்பந்தர். வெறும் அடுப்பு சாம்பல் எப்படி திருநீராக மாற்றப்பட தெரியுமா? எங்கள் ஞானகுரு திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம்பாடி சாம்பரை திருநீராக புனிதமடை செய்து அதனையே பூசினார் என்று அறிக. இன்றும் நாம் நீரிடுகின்ற போது இப்பதிகம் ஓத வேண்டியதற்கு காரணம் நீரில் இருக்கும் குறைகளை அப்பதிகம் களைந்து நிறைவாக்கும் என்கின்ற தன்மையால் அன்றோ என்றவுடன் மக்கள் எழுப்பிய கரவொலி விண்ணை பிளந்தது. நிகழ்ச்சி நிறைவில் அவ்விளைஞர்கள் நாயக்கர் திருவடிகளில் விழுந்து அவரிடம் நெற்றியில் திருநீரிட்டு கொள்ளும் பேறு பெற்றார்கள். நாடெங்கும் நாயக்கரின் அற்புதமான சொற்பொழிவுகளும் ஆழமான கருத்துக்களும் சைவநெறியின் சிறப்பை ஓங்கச் செய்து இளைஞர்கள் மத்தியில் புத்துணர்வை ஏற்படுத்தி வந்தது. 1901 வருடம் பிறந்தது. நாயக்கரின் போக்கிலே திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டது. வீட்டு முன்காலில் கூடியிருந்த காஞ்சிபுரம் சீரடியார் திருக்கூட்டத்தை சார்ந்தவர்கள் நாயக்கரை சந்திக்க ஆவலோடு காத்திருந்தார்கள். சிவபூஜையில் நாயக்கர் இருந்தபடியால் பூசை பூர்த்தியாகும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. வருகின்ற மார்கழி திருவாதிரை விழாவிற்கு நாயக்கரை அழைக்க அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அண்மை காலமாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை குறைத்து கொண்டே வந்த நாயக்கர் ஒரு கட்டத்தில் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார். இதனால் நண்பர்கள் அரிய சொற்பொழிவுகளை இழந்து தவித்து வந்தனர். எவ்வளவு வற்புறுத்தியும் நாயக்கர் நிகழ்ச்சிகளை ஒப்புக்கொள்ளாதிருந்தார். சில அமைப்புகள் அவருக்கு பெருந்தொகையை சன்மானமாக தர முன்வந்தன. நாயக்கருக்கோ அவர்கள் மேல் கோபமே வந்தது. சைவத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள், பணத்தினால் என்னை வாங்கிவிட முடியுமா என்று அவர்களிடம் வினா எழுப்பினார். ஆகவே உள்ளூர் அமைப்புகள் அவரை நெருங்க அஞ்சினர். ஆனால் காஞ்சிபுரம் சீரடியார் திருக்கூட்டத்திற்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. 5-6 வருடங்களுக்கு முன்பாக நாயக்கர் தான் அந்த அமைப்பை அங்கே துவங்கினார். அவருடைய நேரடி ஆலோசனைகள் வழிகாட்டுதலும் சபையில் பல இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக தொண்டாற்ற வழிவகுத்தனர். நாயக்கர் அடிக்கடி இது என்னுடைய சபை என்றே மேடையில் அறிவிப்பார். எனவே இச்சபையின் திருவாதிரை விழாவில் நாயக்கர் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் சபையின் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் என்று ஒரு பட்டாளமே காஞ்சிபுரத்திலிருந்து நாயக்கர் வீட்டிற்கு படையெடுத்து வந்திருந்தது. சட்டென்று பூசை மணி ஒலித்தது. அங்கே பரபரப்பு நிலவியது. மணி ஒலித்ததால் பூசை நிறைவேறுகிறது என்று பொருள். யாவரும் மரியாதையாக எழுந்து நிற்க அங்கே நாயக்கர் பிரவேசமானார். வாங்க வாங்க என்று அவர்களை வரவேற்றார். யாவரும் அவர் திருவடியை தொட்டு வணங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்றபடி தம் இருக்கையில் அமர்ந்தார். எல்லாரையும் அமரும்படி சைகை செய்தவர், என்ன தலைவர் உபதலைவர்னு கூட்டமாக வந்திருக்கீங்க என்று விசாரிக்க துணைத் தலைவர் பயபக்தியாக தெரிவித்தார். ஐயா, வருகிற மார்கழி 18ஆம் தேதி திருவாதிரை பெருவிழா. நம்ம சபையில் சிறப்பாக ஐயா வந்து வழக்கம் போல் ஆரம்பித்து வச்சு நடத்தி தரணும் என்றபடி பழங்கள் அடுக்கப்பட்ட தட்டை நாயக்கர் முன்பாக வைத்து வணங்கினர். ஒரு நிமிடம் நாயக்கர் ஒன்றும் பேசவில்லை. அவர் என்ன கூறப் போகிறாரோ என்ற அச்சமுடன் அவர்கள் காத்திருந்தனர். அந்த நிமிடம் யுகமாக கழிந்தது.
நாயக்கர் துணைத் தலைவரை பார்த்து பேச ஆரம்பித்தார். பிள்ளைவாள், செட்டியாரை வச்சு விழாவை பண்ணிக்கங்க, சிறப்பாக நடக்கும், ஈஸ்வரன் கிருபை இருக்கும் என்றார். ஒருவருக்கும் ஒன்றும் பேச நாய் எழவில்லை. அங்கே நிலவிய அமைதி வந்த அன்பர்கள் மனதில் எழுந்த ஏமாற்று குமுறல்களை பிரதிபலிக்க தவறவில்லை. சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு தயங்கியபடி துணைத் தலைவர் பேசினார். ஐயா ஆரம்பித்து வச்ச சபை உங்கள் இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்க என்று முடிப்பதற்குள் நாயக்கர் குறுக்கிட்டார். என்ன பேசுறீங்க பிள்ளைவாள், எப்பவும் நானே வர முடியுமா? எனக்கு பரமேஸ்வரன் நிரந்தரமாக பூமியில் இருன்னு வரமாக கொடுத்துருக்காரு. யாராக இருந்தாலும் வேலை முடிஞ்சால் கிளம்பி ஆகணும், தெரியும் இல்லையா என்று சலிப்பாக கேட்டார். துணைத் தலைவர் ஏதும் பேசவில்லை. நாயக்கரே தொடர்ந்தார். பிள்ளைவாள், இப்போல்லாம் நான் உள்ளூர் நிகழ்ச்சிகளையே ஒப்புக்கொள்றதில்ல, எங்கும் வெளியே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். உடனே தலைவர் குறுக்கிட்டார். அப்போ எங்கள் கதி என்ன ஆகிறது? இப்படி திடீர்னு கைவிட்டால் நாங்கள் என்ன செய்கிறது? நாயக்கர் அவரை உற்று நோக்கினார். நான் நிறைய பேசிட்டேன், போதும் போதுங்கிற அளவுக்கு பேசிட்டேன். எனக்கு நிரம்ப களைப்பாக இருக்கு. இனிமேல் மற்றவங்க இந்த வேலையை எடுத்துக்கணும். நிறைய இளைஞர்கள் இப்போ வந்திருக்காங்க. எல்லா பொறுப்பையும் நீங்களே வச்சுக்காம அவங்கள நம்பி அவங்கக்கிட்ட ஒப்படைங்க. வருங்கால சமுதாயத்துக்கிட்ட தான் இந்த சைவத்தை ஒப்படைக்கணும். அவங்க இன்னும் உயர்ந்த நிலைக்கு சைவத்தை கொண்டு போகணும் என்று கூறினார். பின் தொடர்ந்து, இப்போதெல்லாம் எனக்கு அதிக நேரம் பூசை செய்யணுங்கிறதுல தான் ஆர்வம் அதிகம் இருக்குது. அதிக நேரம் அவனையே சிந்திக்கணும்னு தோணுது. எப்போ அவன் நினைவாகவே இருக்கணும். அதுக்கு நான் வீட்டிலே இருந்துறது தான் உசித்தம்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு உடம்பு களைச்சிருச்சா, மனசு களைச்சிருச்சா, இல்லை அறிவு களைச்சிருச்சான்னு தெரியல. ஆனால் களைப்பை உணர்றேன் என்று கூறி நிறுத்தினார். அத்தனை பேர் கண்களும் கண்ணீரை வார்த்தன. தழுதழுத்த குரலில் செயலர் பேசினார். ஐயா, நாங்கள்லாம் உங்கள் கூடவே இருந்துடுறோங்க ஐயா, எங்கேயும் போகலை என்று தொண்டை அடைக்க கூறி நிறுத்தினார். நாயக்கர் ஆறுதல் சொன்னார். இப்படி எல்லாரும் இங்கே என் கூடவே இருந்துட்டா வெளியே சைவத்தை யார் வளர்க்கறது? நால்வர் பாடிய பாடல்களையும் மற்ற திருமுறைகளையும் வருகின்ற சந்ததிக்கிட்ட யார் கொண்டு போய் சேர்க்கறது? உங்களுக்கு கடமைகள் இருக்கு. தனி மனிதனை விட சமயம் பெருசு. சிவன் ஒருவன் தான் நிலையானவன். நம்ம அப்பசாமி அவனை தொடர்ச்சிங்கிற பெயரால் அழைக்கிறார். அதுக்கு என்ன பொருள்? எல்லா உறவும் இடையில போகும், தொடர்ந்து வருகின்ற ஒரே உறவு அவன்தானே. எனவே மனந்தளராதீங்க, சிறப்பாக விழா வச்சீங்க, என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் உங்களுக்கு உண்டு என்று கூறிவிட்டு இருக்கையை விட்டு எழுந்தார் நாயக்கர். பின் தளர்ந்த குரலில், என்னவோ என் மனசு ஓய்வையே விரும்புது என்று கூறினார். அத்தனை பேரும் ஒருவர் பின் ஒருவராக அவர் திருவடியில் விழுந்து திருநீர் பூசிக்கொண்டார்கள். கனத்த இதயத்தோடு ஒருவருக்கொருவர் ஒன்றும் உரையாடாது அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். எல்லோரும் சென்ற பிறகு தம் சாய்வு நாற்காலியில் அமர்ந்த நாயக்கர் கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்தார். சிவபாதம் என்று உரத்த குரலில் கூப்பிட்டார் நாயக்கர். இதோ வந்துட்டேன் நைனா என்று வந்து நின்றார் சிவபாதம். போய் சாமி குருக்களை கோயிலில் காலபூசம் முடித்து போகிறப்ப நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு வா என்று உத்தரவிட்டார். சாமி குருக்கள் அயனாவரம் காசி விஸ்வநாதர் கோயிலின் தலைமை குருக்கள். சைவாகமங்களில் கரை தேர்ந்தவர், வைதிக நெறியில் சிறப்பாக நிற்கின்றவர். நாயக்கர் வீட்டு அத்தனை வைபவங்களையும் அவர்தான் நாயக்கருக்காக நடத்தி தந்தவர். அவர் மீது நாயக்கருக்கு அளவிட முடியாத மதிப்பு. என்னவோ தெரியல, நாயக்கருக்கு அன்று காலையில் கண் விழித்தவுடன் சாமி குருக்கள் ஞாபகம்தான் வந்தது. அதற்கு இரவு அவர் கண்ட அற்புத கனவு கூட காரணமாக இருக்கலாம். மிக அற்புதமாக அலங்கரிக்க பெற்ற மூலவர் சிவலிங்கத்தின் மேல் தாம் கூடை கூடையாக பூக்களை சொரிவது போலவும், சாமி குருக்கள் தீபாராதனை காட்டுவது போலவும், தாம் உச்சிமேல் கூப்பிய கைகளோடு நின்று தொழ சிவலிங்கத்தினின்றும் தோன்றிய இரு கரங்கள் அன்போடு நாயக்கரை அழைக்க, அவற்றை நோக்கி ஆவலோடு நாயக்கர் நகர சட்டென்று விழித்து கொண்டார். அதற்கு பிறகு உறக்கம் பிடிக்கவில்லை. காலையில் தம் சிவபூசை முடிந்த கையோடு சாமி குருக்களை அழைத்து வர மகனை அனுப்பினார்.
எதற்கு தாம் சாமி குருக்களை பார்க்க விரும்பினோம்? தாம் கண்ட கனவை பற்றி கூறி விளக்கம் கேட்கவோ? இல்லை இல்லை, வேறு எதற்கோ. வந்தால் அவரிடம் என்ன பேசுவது? சற்றென்று வியப்படைந்தார் நாயக்கர். குருக்களை அழைத்து வரச் சொன்னமே தவிர எதற்காக என்று நமக்கே தெரியவில்லையே என்று எண்ணினார். வாசலில் அவர் பார்வை திரும்பியது. சாமி குருக்களுடன் சிவபாதம் நுழைந்து கொண்டிருந்தார். சாமி வாங்க வாங்க என்று நாயக்கர் வரவேற்ற பின் தன் மகனிடம், ஏப்பா சிவபாதம், பூஜை முடிந்தவுடனே தானே குருக்களை வந்து போக சொன்ன, நீ என்ன சொன்ன என்று கேட்க குருக்களே முந்தினார். உன் பையன் கோயிலுக்கு வரதுக்குள்ளேயே நான் கோயிலை விட்டு கிளம்பி வந்துட்டேன். வழியில் பார்த்து தான் சிவபாதம் விஷயத்தை சொன்னான் என்றார். நாயக்கர் உடனே, ஓ அதானா, இவ்வளோ சீக்கிரமாக உங்களோட அவன் வந்தது எனக்கு புரியல. அது சரி சாமி, எங்கேயோ போய்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு, நான் கூப்பிட்டுட்டேனோ என்றார். அதில் நாயக்கரே, நான் நம்ம வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தேன் என்று குருக்கள் கூறியதும் வியப்படைந்தார் நாயக்கர். அப்படியா, என்ன பார்க்க வந்துக்கிட்டு இருந்தீங்களா? எதுக்குங்க சாமி என்றார். குருக்கள் உடனே பதில் கூறவில்லை. சற்று யோசித்து சொன்னார். நேற்று இரவு உங்களை பற்றி ஒரு கனவு கண்ட நாயக்கர என்றபடி நிறுத்தினார் அவர். இறப்பு என்பது சாதாரண மனித வாழ்வில் இன்னும் புலப்படாத புதிராகவே இருந்து வருகிறது. இந்த நிகழ்வை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதை காட்டிலும் இதிலிருந்து தப்பிக்க வாய்ப்புண்டா என்பதை ஆய்வதிலேயே மனிதனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. இறப்பின் விளிம்பை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் கூட இறப்பு தமக்கு நிகழப்போவதில்லை என்று மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறார்கள். 10 ஆண்டு 20 ஆண்டு திட்டங்கள் வகுக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் என்று சொத்து கணக்கை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் ஒருவன் ஈட்டிய பொருள் முழுதும் இங்கே தாமே அனுபவிக்கப் போவதில்லை என்ற தெளிவை பெறுவதில்லை. என்னிடம் ஒருவர் வருந்தினார். ஒருவனுக்கு தான் பூமியில் வருவதற்கான காரணம் ஈசன் என்பது அவன் குழந்தையாக இருக்கும்போது தெரியாது, வளர்ந்த பிறகு தெரியும். ஆனால் அழைத்து போவதற்கு முன் ஈசன் ஏன் அவனுக்கு அறிவுறுத்துவதில்லை, அதை செய்யலாமே என்றார். நான் கூறினேன், நீங்கள் ஈசன் கருணை அறியாது கூறுகிறீர்கள். ஈசன் உலகை விட்டு அழைத்து போவதற்கு முன் பல முறை ஒவ்வொருவருக்கும் அதனை அறிவிக்கிறான். உடனே குறுக்கிட்டார் அவர். என்ன சொல்லுகிறீர்கள், யாருக்கும் அப்படி தெரியவில்லையே என்றவுடன் நான் சொன்னேன், உலக ஆரவாரத்தில் நாம் அவற்றை அறிந்து கொள்வதில்லை. ஈசன் அறிவிப்பு செய்யாமல் யாரையும் அழைத்து போவதில்லை, அதாவது சம்பந்தப்பட்டவருக்கு அறிவிப்பு செய்யாமல் என்றேன். பிறகு தொடர்ந்து விளக்கினேன். நமக்கு உத்தியோகம் பெறுவதற்கு முன் வீடு வேண்டும், நிலம் வேண்டும் என்கின்ற ஆர்வமே அதிகமாக இருக்கிற பொழுது இது தெரிய வாய்ப்பில்லை. அவையெல்லாம் ஓரளவு பெற்ற பிறகாவது வாழ்வின் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீட்டிங்கு வாரா வழியது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று உளமாற வழிபடுகின்ற பொழுது ஈசனின் இந்த அறிவிப்புகள் நிச்சயமாக தெளிவாகும். பலருக்கும் ஓரளவு தெளிவாகி இருக்கிறது, கூறியிருக்கிறார்கள். அதிலும் ஞானிகளுக்கோ முழுமையாக தெளிவாகும். இந்த மாதத்தில் என்று சிலருக்கு தெரியும், இன்னும் சிறிது நாட்களில் என்று சிலருக்கு அறிவிப்பு வரும், இன்னும் ஓரிரு நாளில் என்று வேறு சிலருக்கு, இன்ன நாளில் என்று மிக மிக சிலருக்கு, இன்ன நாளில் இன்ன நேரத்தில் என்று மிக மிக அபூர்வமாக சிலருக்கு. அந்த மிக மிக அபூர்வமானவருள் ஒருவர்தான் நம் சோமசுந்தர நாயக்கர். தாம் அழைத்து வரச் சொன்ன சாமி குருக்கள் தாமாக தம்மை தேடி வந்தது ஒரு பக்கம் வியப்பு என்றால், தாம் அவரை கனவில் கண்டது போலவே அவரும் தம்மை கனவில் கண்டிருக்கிறார் என்பது மறுபக்க வியப்பு. அதனால் தன் வியப்பை முழுமையாக காட்டிக்கொண்ட நாயக்கர் குருக்களிடம், என்னை பற்றி கனவு கண்டீர்களா, என்ன செய்தி என்று கேட்க சாமி குருக்கள் சற்று தயங்கி சொன்னார். நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற உங்களுக்கு முக்கியமான காரியம் இருக்குது, அதனால் வேள்வி செய்கிற ஏற்பாட்டோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கனவுல என்னை பார்த்து தெளிவாக நீங்கள் சொன்னேன் என்றார். நாயக்கர் அவர் முகத்தை விட்டு பார்த்தார். குருக்கள் முகத்தில் தெரிந்த கலவரத்தை அவர் கவனிக்க தவறவில்லை. குருக்கள், நீங்கள் பாதி தான் சொல்கிற மாதிரி தெரியுது, கவலைப்படாமல் கனவுல நடந்தது சொல்லுங்க என்று நாயக்கர் தூண்ட குருக்கள் தயங்கபடியே சொன்னார், நாளைக்கு நான் கிளம்புறேன், நீங்கள் தான் வழி அனுப்பணும்னு. குருக்கள் குரல் கம்மியது. நாயக்கர் கண்கள் பிரகாசமடைந்தன, முகமும் மலர்ந்தது, எல்லா குழப்பங்களும் தீர்ந்தன போல் தெரிந்தன. குருக்கள், இன்று நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறியவர், ஒரு நிமிடம் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று குருக்களை ஒரு ஆசனத்தில் அமரச் செய்துவிட்டு நாயக்கர் உள்ளே போனார்.
தான் குளித்து முடித்த பிறகு நிறைவாக திருமேனி முழுவதும் சிவநாமம் செபித்து திருநீரிட்டு கொண்டார். தம் மகன் சிவபாதத்தை குளித்து வரும்படி ஆணையிட்டார். சிவபாதம் தந்தையின் ஆணையை நிறைவேற்றி வந்தபின் திருநீர் அளித்து இட்டுக்கொள்ளும்படி செய்தார். குருக்கள் உதவியுடன் தரையில் தர்ப்பப் புல்லை பரப்பி படுக்கை ஆயத்தம் செய்தார். பின்னர் அதன் மேல் படுத்துக் கொண்டார். தம் மகனை அழைத்து திருவாசகம் நூல் கொணரும்படி கூறினார். தம் அருகே அமரச் செய்து திருவாசகம் ஓதச் செய்தார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று அவர் தொடங்கியவுடன் நாயக்கர் குரல் முழங்கியது. சிவபாதம், திருச்சிற்றம்பலம் சொல்லாது துவங்குகிறாயே என்றவுடன் அவரும் திருச்சிற்றம்பலம் என்று கூறி மீண்டும் முதலில் இருந்து தொடங்கினார். அன்புமயமாக ஆனந்த நிறைவாக திருவாசகத்தை செவிமடுத்தார் நாயக்கர். இப்போது வேறு எண்ணம் ஏதுமில்லை, அறிவும் இல்லை, செயலும் இல்லை, செயலொன்றும் இல்லை என்கின்ற நினைவும் இல்லை. தாய்மானவர் குறிப்பிடுகின்ற அனுபவ நிலையில் நாயக்கர் இருந்தார். எக்காலமும் தனக்கென்ன ஒரு செயலிலாய் ஏழை நீ என்றிருந்திட்டு எனது ஆவி உடல் பொருளும் மௌனியாய் வந்து கையேற்று நமது என்ற அன்றே பொய்க்கால தேசமும் பொய்ப்பொருளில் வாஞ்சையும் பொய்யுடலை மெய்யென்னலும் பொய்யுறவு பற்றலும் பொய்யாகு நானென்னல் பொய்யினும் பொய்யாக யால் மைக்கால் இருட்டணைய இருளில்லை இருவினைகள் வந்தேற வழியும் இல்லை மனமில்லை அம்மனத்து இனமில்லை வேறுமொரு வரவில்லை போக்குமில்லை அக்காலம் இக்காலம் என்பதில்லை எல்லாம் அதீதமயமானதன்றோ அண்டபகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே என்று கண்களிலே கண்ணீர் பெருக்கி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தார் நாயக்கர். நாயக்கரின் இந்த அரிய நிலை கண்டு சாமி குருக்களுக்கு மயிர்க்குச்செறிந்தது. நாயக்கர் தாம் கண்ட கனவை அவருக்கு கூறாது போயினும் அது என்னவாக இருக்கும் என்று ஊகித்து விட்டார் குருக்கள். அது மட்டுமல்ல, இனி என்ன நிகழப்போகிறது என்பதும் அவருக்கு புரிந்து போயிற்று. அவரை பொறுத்தவரை நாயக்கர் வாழ்வாங்கு வாழ்ந்தவர். ஒருவர் நலம்பல பெற்று வளம்பல சேர்த்து உலகில் நிலை கொண்டால் அவரை நல்லபடியாக வாழ்ந்தார் என்று கூறுவர். ஆயின் பலர் அவ்வாறு வாழ்வதற்கு தாம் காரணமாக ஒருவர் வாழ்க்கை அமையுமாயின் அவர் வாழ்வாங்கு வாழ்ந்தவராவார். திருவள்ளுவர் கூறுவார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சாமி குருக்கள் நினைத்து பார்க்கிறார். இதோ இங்கே அமைதி தவிர திருவாசகம் கேட்டபடி படித்திருக்கும் இவர் சற்றேறக்குறைய இந்த 15-20 ஆண்டுகளில் சாதித்த சாதனைகள் அப்பப்பப்பா. புறச்சமயம் முதல் அகப்புறச் சமயம் வரை சைவத்தை சாப்பிட்டு ஏப்பமிட பார்த்த அந்த காலகட்டத்தில் அந்த பேய்களை ஓட ஓட விரட்டிய பெருமைக்குரியவர் நாயக்கர். திருநீர் பூசியவரை கேலி பேசிய காலத்தில் அதனை போக்கி இளைஞர்களும் திருநீர் பூசிக்கொள்வதை பெருமையாக நினைக்கும்படி செய்த சாதனையாளர். சைவ திருக்கோயில்களில் இன்று பல்வேறு விழாக்கள், உற்சவங்கள், சமயக்குருமார்கள், சிறப்பு பூசைகள் என்றெல்லாம் குறைவின்றி நிகழ்கின்றன என்று சொன்னால் காரணம் நாயக்கர் என்கின்ற தனி மனிதர் தான். சிந்தித்துக் கொண்டே இருந்த குருக்கள் எண்ணம் தடைப்பட்டது. நாயக்கர் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. சிவபாதம் அருமையான இசையோடு செத்திலாப்பத்தை ஓதிக்கொண்டு இருந்தார். புலையனேனையும் பொருளனின்று உன் அருள் புரிந்தனே புரிதலும் களித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா சங்கரா என்னில் வானவர்க்கு எல்லாம் நிலையனே அலை நீர் விடம் உண்ட நித்தனே அடையார் புறமெரித்த சிலையனே என்னை செத்திடப் பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. பாடல் நிறைவுற்றதும் கண்களில் ஆனந்த நீர் வழிய நாயக்கர் குருக்களை சைகையால் அழைத்தார். அவர் அருகே வந்ததும் தம் செவிகளில் உபதேசம் கூறி அருளுமாறு விண்ணப்பித்தார். அவ்வாறே நாயக்கருடைய திருச்செவியில் வலச்செவியில் குருக்களும் மறுப்பின்றி உபதேச மந்திரத்தை அருளினார். பின்னர் நாயக்கர் கண்களில் ஒளி கூட இரு கைகளையும் மார்பில் மேல் வைத்து தொழுதபடி எந்த நாவால் 1000 பேருக்கு உபதேசம் செய்தாரோ, எந்த நாவால்
சிவநெறி முழக்கம் திக்கட்டும் எட்டச் செய்தாரோ, எந்த நாவால் சைவ சமயமே சமயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட சமயம், அதில் சார் சிவமே தெய்வத்தின் மேல் தெய்வம் என நிறுவினாரோ, எந்த நாவால் சிவனடியார் சிறப்புகளை எல்லாம் நாடறிய உலகறிய பறைமுழக்கம் செய்தாரோ, அந்த நாவால் சிவ சிவ சங்கரா என்று முழக்கம் செய்தார். பின் அந்த சுத்தான்மா இவ்வுலகில் வாழ்ந்த உடலில் நீங்கி சிவனின் திருவடிகளில் கலந்து நின்றார். அப்போது நேரம் மாலை 6 மணி. அன்றைய நாள் பிப்ரவரி 22, 1901. திருச்சிற்றம்பலம். எங்கும் நிறைந்த முதூர் பரஞ்சுடர் எய்துவதாகாதே, ஈரறிய மறையோன் என்னை ஆள எழுந்தருள பெரிலே, எழுந்தருள பெரிலே.